இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் 33 34 வருஷம் சினிமாவில் இருந்த நீங்க வந்து எங்கேயாவது உங்களை எனக்கு விஜய்னு தான் தெரியும். தமிழிசை மாதிரி ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் தான் உங்களை வந்து மத ரீதியாக உங்களை தனிமைப்படுத்துவதற்காக ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தேர்தல்னு வந்ததுக்கு பிறகு நீங்க ஜோசப் விஜய்னு உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? எவ்வளவு குறுகிய சிந்தனையாக இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் மத ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளாத நடிகர் விஜய் இன்றைக்கு தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்னங்கிற கேள்வி மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்க இப்படி சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க மக்கள். அப்ப அதே மக்கள் என்ன கேட்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்த நீங்கள் ஒரு நாளாவது இந்த கிறிஸ்துவம் சார்ந்த மத நல்லிணக்க விழாக்கள்லயோ இல்ல ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு பண்டிகை காலங்கள்லயோ அந்த மக்களுக்கு ஏதாவது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கீங்களா? இல்ல அந்த மக்களோடாவது நீங்க எங்கேயா நின்றுருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதே மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, சரி இப்ப இவர் ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளம் காட்டுறாரு, அவங்களுடைய அப்பா சந்திரசேகர் இயக்குனர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் தாய் மதத்துக்கு திரும்பி விட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு. இது என்ன அவங்களுக்குள்ளே அவங்க அப்பா ஒரு மதம் பையன் ஒரு மதம்னு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்ப பாஜக செய்யக்கூடிய மத அரசியலை விட மோசமான அரசியலாக இது இருக்குதே அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அவர் சார்பா அவர் தான் பதில் சொல்லும். இது சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைநகரமான ஒரு ஹெட் குவார்டர்ஸா இருந்தாலும் கூட யூ கம்பேர் டு த நியர் த சிட்டி லைக் காரைக்குடி மாதிரி ஒரு ஊரு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப 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 பின்தங்கி தான் இருக்கு. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்போ ஏன் இதுக்கான காரணங்கள் என்னங்கிற யோசனை எனக்கு சாதாரணமா இருந்துச்சு. பட் இப்ப இறைவனா பார்த்து எனக்கு தளபதி மூலமாக எனக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நான் வந்து காரைக்குடிக்கு நிகராக காரைக்குடியை தாண்டி ஒரு படி மேலாக சிவகங்கையை வரக்கூடிய 5 ஆண்டுகளில் என்னால தளபதியோட உதவியோடும் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பெரிய கருப்பனுடைய உதவியோடும் என்னால இதை உயர்த்த முடியும் நான் நம்புறேன்.